நம்மள ஒரு சில பேர் பால் பெயிண்ட் பென் யூஸ் பண்ணியிருப்போம். பட் எனக்காக யோசிச்சு பார்த்துருக்கீங்களா பால் பெயிண்ட் பென் யாரு கண்டுபிடிச்சான்னு? இது சரியா ஆரம்பிச்ச காலகட்டம் 1888ல அமெரிக்கால ஜாயின் லார்ட் என்ற ஒரு சயின்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் பால் பெயிண்ட் பென்னை இன்வென்ட் பண்றாரு. அந்த பால் பெயிண்ட் பென்னுக்கு பேட்டன் ரைட்டும் வாங்கிடுறாரு. பட் அந்த பென்னுல என்ன ஒரு டிராபேக்னா ரஃபான சர்ஃபேஸ்ல மட்டும்தான் அந்த பென் யூஸ் ஆச்சு, பேப்பர்ல எழுத யூஸ் ஆகல. சரியா 50 வருஷம் கழிச்சு 1938ல ஒரு ஹங்கேரியன் ஜேர்னலிஸ்ட் லாசோ பீரோ அகைன் பால் பெயிண்ட் பென்னை இன்வென்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஜான் லவுடோடைய டிசைன் மாதிரியே இவரும் மேக் பண்றாரு. லாசோ பீரோ ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த பால் பெயிண்ட் பென்ல ஆட் பண்றாரு. அந்த பெண்ணோட எட்ஜில் அந்த பால் ஃப்ரீயா மூவ் ஆகுற மாதிரியும் பெண்ணோடைய இங்கோடைய விஸ்காஸை அதிகப்படுத்துறாரு. சமயத்துல அந்த பெண்ணை எழுதுனா அதோட இங்கு சீக்கிரமா ட்ரை ஆகுற மாதிரியும் மேக் பண்றாரு. இந்த விஷயத்தெல்லாமே அந்த பெண்ணில் ஆட் பண்ணி அந்த பெண்ணை ரிலீஸ் பண்றாரு. ரிலீஸ் பண்ண கொஞ்ச நாள்லயே பால் பாயிண்ட் பென்ன்ற விஷயம் உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. லாசோ பீரோ இந்த பென் சீப் அண்ட் பெஸ்டா இருந்தா எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சீப் அண்ட் பெஸ்டாவே இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. அதனால தான் பால் பாயிண்ட் பென் எல்லாராலையும் வாங்கி யூஸ் பண்ண முடியுது.